கைஸ் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு 6 பேக் வைக்கணும்னு அவ்வளோ ஆசை. திடீர்னு மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்து ஓவரா பம்ப் ஆகி ஜிம்முக்கு போய் ஒரு 6 மந்த்ஸ்க்கான ஃபீஸை பே பண்ணிட்டு வந்துட்டான். இனிமேல் ரெகுலர் ஜிம் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எல்லாரும் மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தான். ஒரு 10 to 15 டேஸ் சூப்பராக போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் போக போக 2 days ஒன்ஸ் தான் போக ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் போவான். இப்போ ஃபைனலாக ஜிம்முக்கு போகிறதே குவிட் பண்ணிட்டான். இவன் இப்படி குவிட் பண்ணதுக்கு ரீசன் இனிஷியல் ஸ்டேஜில் மோட்டிவேட் ஆகி தான் போனான். ஆனால் அந்த மோட்டிவேஷன் எப்படி லாங் டைம் எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்கான டெக்னிக்கை அவன் லேர்ன் பண்ணலை. அவன் இப்படி லேர்ன் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக குவிட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு என்ன வேணால் கோல் இருக்கலாம், ஃபிட்னஸ் கோலாக இருக்கலாம், ஸ்டடி கோலாக இருக்கலாம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கோலாக இருக்கலாம். இப்படி என்ன வேணால் இருந்தாலும் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணால் நீங்கள் லாங் டைமும் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் லாங் டைம் எடுக்கிறதுக்கு லாங் டைமாக எப்படி உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான டெக்னிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் என்ன, மோட்டிவேஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் மோட்டிவேஷன் நம்ம லாங் டைம் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போது அதை எப்படி நான் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி நான் பாலா, நான் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறனோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தலாம். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுப்போம் இல்லையா, அந்த ஆக்ஷன் எடுக்க வைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் மோட்டிவேஷன். ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், செகண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், தேர்ட் இன்டர்ஜெக்டட் மோட்டிவேஷன், ஃபோர்த் ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷன். இதில் ஒரு மோட்டிவேஷன் டைப் நம்ம லாங் லாஸ்டிங்காக மோட்டிவேட்டடாக இருந்து ஒரு கோலுக்கான ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ரிவார்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம அதை பண்ணுவோம். காரணம் நமக்கு அதுலேருந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் நமக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு செடி வச்சு ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு டாக் வளர்க்குறவங்கள தான் ஃபுட் ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கேம் விளையாடுறதா இருக்கட்டும், பான் பார்க்குறதா இருக்கட்டும், மாஸ்டர்பேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் கிடைக்கும். இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு ரிவார்டு எதுவும் கிடைச்சிடாது, ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் என்ஜாயபிளாக இருக்கும். அதுக்காகவே நம்ம பண்ணுவோம். செகண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து 100% உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சா தான் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுவீங்க. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க. எதுக்காக போகிறீங்கன்னா 6 பேக் வச்சே ஆகணும். ஸோ 6 பேக்குன்றது உங்களோட ரிவார்ட். ஸோ இந்த 6 பேக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஏன்னா இங்கே ரிவார்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணி தான் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க. ஏன்னா நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் விழும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுவீங்க. ஸோ எப்படி நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். தேர்ட் இன்டர்ஜெக்டட் மோட்டிவேஷன். மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், நம்ம இதை பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஃபியூச்சரில் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்றதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா இது இன்டர்ஜெக்டட் மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிகிரி ஹோல்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதனால் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக நீங்கள் அந்த டிகிரி வாங்கி ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் டிகிரி ஹோல்டர் ஆகாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நம்ம ஷேமாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இது இன்டர்ஜெக்டட் மோட்டிவேஷன். ஃபோர்த் ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் டைப் தான் நீங்கள் உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களை லாங் டைமாக மோட்டிவேட்டடாக வச்சு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுவோம், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ப்ராசஸ் என்ஜாயபிளாக இல்லை அப்படின்னாலும் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நாம் பண்ணுற அந்த விஷயத்தினால கிடைக்க போகிற அவுட்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவுட்கமோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி சொன்ன டிகிரி ஹோல்டர் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. நீங்கள் டிகிரி ஹோல்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இங்கே உங்களோட பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை வேறு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம் நீங்கள் டிகிரி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும், ஏன்னா அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா இது ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷன். ஜென்ரலாக ஒரு மெத் இருக்குது, நமக்கு ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பயங்கர டிசிப்ளினாக இருக்கணும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சில பேத்துக்கு ஒர்க் ஆகலாம், நம்மளை வந்து நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்மள நிறைய பேத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதனால தான் நிறைய பேர் இனிஷியல்
ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு பயங்கர டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீக்கிரமாக குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம கோலுக்கான டாஸ்க்கை நம்ம எப்போ பண்ணுவோம்னா அது நமக்கு என்ஜாயபிளாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பண்ணுவோம். இந்த ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு 4 வேஸ் இருக்குது. அந்த 4 வேஸில் நம்மளோட கோலுக்கான டாஸ்க்கை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்கான டிப்பும் நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 4 வேஸை ஃபாலோ பண்ணால் இந்த ஐடென்டிஃபைட் மோட்டிவேஷனை கண்டிப்பாக நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், செட் கான்கார்டன்ட் கோல்ஸ். கான்கார்டன்ட் கோல் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக அந்த கோல் செட் பண்ணியிருக்கீன்றதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கோலுக்கான மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அந்த கோலில் நீங்கள் பண்ண போகிற ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கோல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற அவுட்கமாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட டிசிஷனாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பிடிச்சதாக அதை பண்ணுறதா இருக்கணும். வேறு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அது நமக்கு பிடிச்சி பண்ணால் தான் லாங் டைம் பண்ண முடியும். இல்லை வேறு யாராச்சும் நம்ம கோலுக்கான மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவுட்கமாக இருக்கட்டும், ப்ராசஸாக இருக்கட்டும், இப்படி பண்ணுன்னு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம அதை சீக்கிரமாக குவிட் பண்ணிடுவோம். செகண்ட் திங், செட் அ ரிமைண்டர் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு நாள் மோட்டிவேஷனாக போய் ரன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி உங்களுக்கு கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே பிடிக்காது. ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம எதுக்காக இந்த கோலை செட் பண்ணோம், இதுலேருந்து கிடைக்க போகிற அவுட்கம் என்ன, இந்த அவுட்கம் கிடைச்சதுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்குமே உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுத்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, நான் 6 பேக் வைக்கணும், 6 பேக் வச்சா நான் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட முடியும், ஒருவேளை நான் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது அப்படின்னு நினச்சி ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் போய் ரன் அவுட் ஆகிடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இதை ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் அன்னைக்கு எடுத்துருவீங்க. தேர்ட் திங், செட் யுவர் ஐடென்டிட்டி கோல். ஐடென்டிட்டி கோல் அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், என்னோட ஃபிசிக் வந்து இப்படி இருக்கணும், அதனால தான் நான் ஜிம்முக்கு போகிறேன், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நான் இப்படி இருக்கணும், என்னோட ஐடென்டிட்டி இதுதான் நினச்சி ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் போது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ரன் அவுட் ஆக மாட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரிவார்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக ரன் அவுட் ஆயிடுவீங்க. ரிவார்ட் பேஸ் பண்ணி அப்படின்னா எனக்கு 6 பேக் வைக்கணும், அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரன் அவுட் ஆகிடுவீங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது, உங்களுக்கு ஒரு ரிவார்டு மட்டும் தான் இருக்குது. அந்த ரிவார்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் சீக்கிரமாக ரன் அவுட் தான் ஆயிடுவோம். ஃபோர்த், செட் யுவர் கோல் மோர் இன்ட்ரின்சிக்கலி. நீங்கள் ஒரு கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறது அப்படின்றதுக்கான டெக்னிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் லாங் டைம் மோட்டிவேட்டடாக இருந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஆனால் அந்த ஒர்க் உங்களுக்கு என்ஜாயபிளாக இல்லை, ஆனால் அதை பண்ணி ஆகணும், ஏன்னா அதுலேருந்து கிடைக்கிற அவுட்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை உங்களுக்கு பிடிச்ச ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், அதுலேருந்து உங்களுக்கு ப்ளஷர் கிடைக்கும். அப்படின்னா இல்லை என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஷர் கொடுக்கணும், அங்கேருந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு பிடிச்ச பிளேஸ் இருக்குது, அங்கே போனால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், ப்ளஷர் கிடைக்கும்னா அங்கே போய் இந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனை எப்படி மோர் ப்ளஷரபிளாக ஆக்குறது, என்ஜாயபிளாக எப்படி ஆக்குறதுன்னு டெக்னிக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாங் டைம் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும், அந்த கோலையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபிஃப்த் வே, மைண்ட் செட். என்ன தான் நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கான மைண்ட் செட்டாக இருக்கட்டும் அது உங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கணும். ஏன்னா இந்த கோலை நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், வேறு யாரும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணலை, இதோட அவுட்கம் எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிள், ஸோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு வேறு யாரோட ஃபோர்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களோட டிசைருக்காக நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின் போது அது லாங் டைமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ கைஸ், இதெல்லாம் உங்களோட கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு கோலுக்கான ஆக்ஷன் என்ன எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கேட்டிங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.